இந்த யூத்துன்னு வந்து எப்படி இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு போகாமல் அவர் ஸ்டடி மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக அவர் எப்படி வந்து ஒரு தப்பு பண்ணால் அவன் வந்து சொசைட்டியில் வந்து ஒரு தப்பு பண்ண குற்றவாளி மாதிரி தான் பார்க்குறாங்க தவிர திருப்பி வந்து அவனை ரிஹாபிலேட் பண்ணணும். ஒரு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் ஆகிட்டான், ஸ்கூலில் வந்து அவன் வந்து படிக்காமல் வந்து படிப்பு ஏறாமல் வந்து வந்துட்டான். திருப்பி அந்த பையனை வந்து எப்படி வந்து ரிஹாபிலேட் பண்ணி திருப்பி வந்து இந்த சொசைட்டிக்கு எப்படி கொண்டு போகிறது. அவன் இன்கேஸ் ஒரு தடவை வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டான்னா திருப்பி வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை சரக்கு அடிக்கிறதோ இல்லைன்னா வேறு வந்து ஸ்மோக்கிங்கோ இந்த மாதிரி ஹேபிட்ஸுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், டீம் ஒர்க்கு, இந்த மாதிரி வந்து சூசைட் பண்ணிக்காமல் நிறைய விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து மொபைல் அடிக்ட் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதில் வந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த மிஷன் இளமை என்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து புதுச்சேரி போலீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், இது ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து பீச் வாலிபால் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, வேலை வாய்ப்பு எப்படி வந்து தேடுறது, இன்கேஸ் வந்து அவனுக்கு எதனா கோச்சிங் கிளாஸ் தேவைப்பட்டால் அவனுக்கு வந்து எதனா கைட்லைன்ஸ் தேவைப்பட்டான்னா அது வந்து ப்ரொவைட் பண்ணுறது, ஸ்கூலில் போய் அவேர்னஸ் கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறது, பப்ளிக் கிட்ட போய் வந்து பப்ளிக் பிளேசஸில் வந்து பேனர் வந்து எரெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மிஷன் இளமையில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து இன்றைக்கி வந்து டிஜிபி சார் உத்தரவுப்படியில் வந்து எஸ்எஸ்பி எல்என்ஓ சார் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த பாண்டிச்சேரி வந்து ஏற்கனவே வந்து பீஸ்ஃபுல் பாண்டிச்சேரியான்னு சொல்லுவாங்க, ட்ரக் ஃப்ரீ பாண்டிச்சேரியான்னு சொல்லி கொண்டு வரதுக்காக வந்து டிஜிபியோட உத்தரவுப்படியில் வந்து இந்த பாண்டிச்சேரி போலீஸில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லன்னு இது இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போத்துக்கு வந்து உருளையம்பேட்டை சார்பாக வந்து நாங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இப்படியே கொண்டு போய் எல்லா யூத்தையும் என்கரேஜ் பண்ணி ஒரு குற்றவாளியாக பார்க்காம ஒரு சொசைட்டியில் ஒரு மெம்பராக பார்க்குறதுக்காக இந்த மோட்டிவ். அதால் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியா ப்ளஸ் வந்து என்கரேஜ் பண்ணுற எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பேருக்கும் எல்லா பார்ட்டிசிபெண்ட் பிளேயர்ஸ்க்கே வந்து எங்கள் உருளையம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் சார்பாக, இந்த புதுச்சேரி போலீஸ் சார்பாக எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அஃபெக்ட் ஆகிறாங்க, அதில் எவ்வளோ பிரச்சனை வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கேம்ப் மாதிரி போட்டு எங்களுக்கு வந்து கேரம் காம்படிஷன் மாதிரி போட்டு எங்களுக்கு அந்த அவேர்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியும் எங்கேயுமே இந்த மாதிரி நடக்காதாலும் எங்கள் கூட இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இருக்கும், வெளியவும் எங்கள் கூட இருக்கவங்க பசங்களுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ எல்லாருமே ஷேர் பண்ணி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸை நாங்கள் எல்லாருக்குமே க்ரியேட் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.